அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவி ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்தோட சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அல்டிமேட் சுவையாக இருக்கும். ரொம்ப ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அம்புட்டு ருசியாக இருக்கும் இந்த மட்டன் கிரேவி. செய்கிறது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். இந்த மட்டன் கிரேவி எல்லாருக்குமே பிடிக்கும். பெரியவலேருந்து சிறியவ வரை எல்லாருக்குமே இந்த மட்டன் கிரேவி பிடிக்கும். ரொம்ப சுவையாக சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். அம்புட்டு ருசியாக இருக்கும். இந்த மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மட்டன் கிரேவிக்கு தேவையான மட்டன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரை வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து மிஸ் ஆகிடுச்சு. எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து எண்ணெய் காயுது. இப்போ எண்ணெய் காய போகுது, காஞ்சிடுச்சு. இப்போ இந்த எண்ணெயை காஞ்சதுக்கப்புறமா நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதை ரம்பத்தலை ஒரு 2-3 ரம்பத்தலை சேர்த்துக்கலாம். இது உங்களோட ரம்பத்தலை இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை ஒரு கோல்கர் மசாலா, ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் அது சேர்க்கலை, ரம்பத்தலை சேர்த்துருக்கேன். இப்போ ரம்பத்தலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு சோம்பும் ரம்பத்தலையும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது 4 பெரிய வெங்காயம், கிராம் கணக்கில் 300 கிராம் இருக்கும். இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். இந்த வெங்காயம் இப்போ வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறலாம். அதை சேர்த்து வதக்கிக்கிறலாம். அந்த பச்சை மிளகாய் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கட்டும். ஒரு எனக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், அது மிஸ் ஆகிடுச்சு. கருவேப்பிலை ஒரு எனக்கு கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கிங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்தா ரொம்ப வாசமாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி இது பெரிய தக்காளியாக 3 தக்காளி வச்சுருக்கேன், நறுக்கி வச்சுருக்கேன். இது கிராம் கணக்கில் பார்த்தோம்னா இதுவும் 200 கிராம் இருக்கும். 200 கிராம் இருக்கும் தக்காளி. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். அதுக்காக நம்ம கல் உப்பு சேர்த்துக்குவோம். கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா கல் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வதங்கும். தக்காளி நல்லா குலைவாக வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி தக்காளி எதெல்லாம் இருக்கும், இப்போ உள்ள தக்காளிலாம் வேகாது. அதனால் நல்லா குலைவாக வெந்து வர்ற வரையும் வதக்கிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டேபிள் ஸ்பூனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சேர்த்து இதையுமே நல்லா வெங்காயம் தக்காளியோடு வதக்கி விட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய ராஸ்மல் போகணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்குருவோம். நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் மிளகாத்தூள் நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் வரமிளகாத்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கிடணும். மிளகாத்தூள் வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுவோம். இது வதங்குறதுல தான் இருக்குது டேஸ்ட்டே, கிரேவியோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இந்த மட்டன் கிரேவி ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் நான் கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலே அரைச்ச கறி மசாலா தூள். வேணும்னா கேளுங்க, நான் போடுறேன். இந்த கறி மசாலா எப்படி அரைக்கிறேன்னு வீடியோ போடுறேன். இப்போ இந்த கறி மசாலா தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இதுவும் நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கிக்கிட்டு பாருங்கள். இது ராஸ்மல் போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இல்லைன்னா அந்த பொடியோடைய வாசம் வரும். அதனால் நல்லா வதங்க விட்டு இதில் மட்டனை சேர்த்துக்கிறோம். நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து கொழுப்போட கறி சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடணும். அந்த மட்டன் நல்லா வெந்து வரணும். அதில் மட்டனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். இந்த மசாலா கூட சேர்ந்து இந்த மட்டனை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்து அப்போ தான் பிரட்டி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மட்டன் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அம்புட்டு எம்மியாக இருக்கும். என்ன பில்டப் கொடுக்குறாங்கள, மட்டன் கிரேவி வச்சது இல்லையான்னு நினைக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க. என் ஸ்டைலில் இப்படி வைக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் சிம்லேயே. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. தண்ணியெல்லாம் வெளியில் வெந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வெந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா கிண்டிக்கிறோம்.
நல்லா கிண்டணும். நல்லா கிண்டி விட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம். மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சோம்னா அப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தோம்னா அந்த தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், மூடி போட்டு மூடிக்கிடுவோம். மூடி போட்டு மூடி வச்சோம்னா மட்டனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வந்து நல்லா மட்டன் வேகும். நல்லா வெந்து சுருண்டு வரணும். இப்போ பாருங்கள், எல்லா தண்ணியுமே வெளியில் வந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா. இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்து வேகட்டும். இப்போ மட்டன் நல்லா அந்த மசாலா எல்லாமே மட்டனோட நல்லா சேர்ந்து வரும். இப்படி வேகிறதுனால அந்த மசாலா வந்து மட்டனில் நல்லா சார்ந்துருக்கும். சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த மட்டன் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கிரேவி தான் இது, ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. மட்டன் எவ்வளோ வேகுமோ அதுக்கு தக்கன வச்சுக்கலாம் தண்ணி. ரொம்ப கிரேவி தான் இது, குழம்பு இல்லை. அதனால் பார்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா வெந்து வர்றதுக்கும் இதுக்கும் சரியாக வருங்கிறதுக்காக 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் கிரேவிக்கு தக்கன சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் ஒரு 2 ஸ்பூன் தயிர் எடுத்து நல்லா அடிச்சுட்டு நான் சேர்த்துருக்கேன். இது முன்னாடியே சேர்க்கணும், மிஸ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ சேர்த்துருக்கேன். நீங்கள் முன்னாடியே சேர்த்து கறியோடவே சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர் நல்லா அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்குவோம். குக்கர் மூடி போட்டு மூடி உங்கள் குக்கரில் கறி எவ்வளோ வேகுமோ அதுக்கு தக்கன விசில் வச்சுக்கோங்க. நான் ஒரு 5 விசில் வைக்க போகிறேன். 5 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நான் குண்டு போட்டேன். இப்போ இதில் 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி நல்லா வெந்து வந்துடும் கறி சூப்பராக. இப்போ பாருங்கள், 5 விசில் வந்துருச்சு. வந்துட்டு இதெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. காற்று எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிரேவி ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சுடான சாதத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். அதே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கும் அம்புடு சுவையாக இருக்கும். இப்போ இந்த மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு பாருங்கள். இப்போ இதில் மல்லித்தலை தூவிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை எடுத்து ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை எடுத்து சேர்த்துருக்கேன். இந்த ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலையும் இந்த கிரேவிக்கு ஒரு முக்கிய காரணம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். அந்த வாசமே அவ்வளோ நல்லாயிருக்கும். சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கேன். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு வந்திருக்கு பாருங்கள். கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கு, சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். இந்த கிரேவி எல்லாத்தோட சாப்பிட்றதுக்குமே அம்புட்டு சுவையாக இருக்கும், அல்டிமேட் சுவையாக இருக்கும். பாருங்கள் கிரேவி எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு, தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.